பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது திருக்கார்த்திகை தீபம் அன்று நாம் வீட்டில் எத்தனை விளக்கு நம்ம ஏற்றணும், எத்தனை விளக்கு ஏற்றினால் நமக்கு மிகுந்த நன்மை தரும், எத்தனை தீபம் நம்ம ஏற்றலாம். பொதுவாக இந்த கார்த்திகை தீபத்தில் ரொம்ப விசேஷமான நாள் திருக்கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்றுறதுங்கிறது அந்த வீடை பார்த்தீங்கன்னா சில அக்ரஹாரங்களில் சில தெருவுலெல்லாம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக எரியும். சின்ன சின்ன விளக்கா அழகாக எரியும். எல்லார் வீட்டு வாசலில், காம்பவுண்ட் வாலில், வெளியில், உள்ள அந்த வீட்டு வாசக்காலில் எல்லா இடத்துலையும் விளக்கு பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக எரியும். பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு வீடை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவ்வளோ ஒரு அந்த திருக்கார்த்திகை அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான முறையில் சுவாமி எல்லாம் வீட்டில் சுவாமி எல்லாம் சுத்தம் செய்து அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொறி உருண்டையெல்லாம் ரொம்ப விசேஷமாக சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதில் பொறி உருண்டை தான் ரொம்ப விசேஷமானது. அந்த அவலில் செய்யக்கூடியது, நெல் பொரியில் செய்யக்கூடிய அந்த பொறி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பொரியில் செய்யக்கூடிய உருண்டை, அதே போல் அதுலேயே வந்து இனிப்பெல்லாம் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கார்த்திகைக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம சில ஆலயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகையை முன்னிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சொக்கப்பானை கொளுத்துறது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் உண்டு. அந்த சொக்கப்பானை கொளுத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அது வந்து புண்ணியாகோஜனம் பண்ணி அதை சுற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜலம்லாம் புரோக்ஷனம் பண்ணி அதுக்கு வந்து பூஜைகள்லாம் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி உள்ளே இது பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக எரியும். அது எரிஞ்சு அணைஞ்சு முடிஞ்ச உடனே அதிலிருந்து ரக்ஷையை எடுத்து நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த ரக்ஷை எடுத்து நம்ம எல்லாரும் நெத்தியில எல்லாரும் பொட்டு மாதிரி வச்சுப்பாங்க. எல்லாருமே பொட்டு மாதிரி வச்சுப்பாங்க. அது ரொம்ப விசேஷமானது. அப்ப அந்த திருக்கார்த்திகை அப்படிங்கிறது இது வருஷத்துல ஒரு நாள் தான். எல்லா நாளும் எல்லாம் பண்ண முடியாது. எல்லா நாளும் பண்ற விஷயங்கள் கிடையாது. கோவில்ல எல்லாம் இன்னைக்கும் சில ஆலயங்கள்ல எல்லாம் சொக்கப்பானை கொளுத்துறதுங்கிறது ஒரு பழக்கம் உண்டு. அவங்க செய்யறாங்க. புண்ணியாவஜனம்லாம் செய்து அதுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி புரோக்ஷனம் பண்ணி அதெல்லாம் திகு 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 திகுன்னு அது அதை பார்த்தாலே நமக்கு வந்து திருஷ்டியெல்லாம் போயிடும். அதை பார்த்தாலே அது விஸ்வரூபமா இருக்கும். அதை பார்த்தேன்னா சில இடத்துல அதெல்லாம் போட்டோ எடுக்கும்போது அந்த இடத்துல சுவாமியவே நம்ம தத்ரூபமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சொக்கப்பானை அப்படிங்கிறது. அப்ப அந்த நம்ம தீபம் ஏத்துறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த தீபம் ஏத்துறது இந்த கார்த்திகை மாசத்துல நம்ம அந்த திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறது அப்படின்னு சொல்றது குறைஞ்சபட்சம், அதாவது நீங்க அதிகப்படியா எவ்வளவு விளக்கு வேணாலும் ஏத்தலாம். 36 தீபம் ஏத்தலாம், 45 தீபம் ஏத்தலாம், 54 தீபம் ஏத்தலாம், 76 தீபம் ஏத்தலாம், 108 தீபம் வரைக்கும் ஏத்தலாம், 1,00,000 தீபம் வரைக்கும் ஏத்தலாம். நம்ம விருப்பம் தான் அது. 10,000 தீபம்லாம் கூட ஒரு சிவாலயத்துல இன்னைக்கும் ஏத்திட்டு இருக்காங்க. 10,001 விளக்கு இன்னுக்கும் ஒரு சில சிவாலயங்கள்ல ஏத்திட்டு தான் இருக்காங்க. இந்த திருக்கார்த்திகை முன்னிட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்து எல்லாரும் அவங்கவுங்களால அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, விளக்கு ஏத்துறாங்க இன்னைக்கும். அப்போ நம்ம வந்து வீட்டுல குறைஞ்சபட்சம், நான் சொல்றது குறைஞ்சபட்சம் ஒரு 27 தீபம் ஏத்துங்க. இந்த 27 தீபம்ங்கிறது எதை குறிக்கிறது? நட்சத்திரத்தை குறிக்கிறது. 27 நட்சத்திரத்தை குறிக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், மகம், பூரம், உத்திரம். இந்த 27 நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி பரியந்தம் ரேவதி. ஸோ அந்த ரேவதி நட்சத்திரம் வரையில 27 நட்சத்திரத்துல உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்ப அதனாலதான் 27 தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்றது. அந்த 27 தீபம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த 27 தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது, அந்த 27 தீபத்துல இந்த முற்றத்துல முதல்ல 4 தீபம் ஏத்துறது திருஷ்டியை போக்கக்கூடியது. இந்த முற்றத்துல ஏத்தக்கூடிய 4 விளக்கு தான் அங்க ஏத்தணும். திருஷ்டியை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சமையல் கூடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு தீபம் சமையல் கூடத்துல எரியணும். அந்த ஒரு தீபமானது நீங்க புழங்கக்கூடிய அன்றாடம் புழங்கக்கூடிய தானியங்கள், அரிசிகள் குறையில்லாம இருக்கும். குறையில்லாமல் நிறைவாக இருக்கும். உப்பு, அரிசி, நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய நீர், தானியங்கள் அப்படின்னும் போது பருப்பு வகைகள்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா? வெல்லம் எல்லாமே குறையில்லாம இந்த சமையல் கூடத்துல இருக்கும்போது குறையில்லாமல் இருக்கும். நடையில வந்து நடந்து போற அந்த நகால் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இந்த நடையில வந்து பாத்தீங்கன்னா 2 தீபம் ஏற்றணும். உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா அது நன்னா இதாயிடும். அந்த 2 தீபம் ஏத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பின் படிக்கட்டில் வந்து பாத்தீங்கன்னா 4 தீபம். இந்த 4 தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது இந்த 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு எந்த திசையிலிருந்தும் எனக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது. எனக்கு அதாவது சில பேருக்கு யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி பிரச்சனைகள் வரும்னே தெரியாது. அவன் ஃபோன் பண்ணுவான், இவன் ஃபோன் பண்ணுவான், ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும்.
அப்ப அந்த முற்றத்துல அந்த அந்த இடத்துல வந்து அந்த பின்கட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4 தீபமும், திண்ணையில 4 தீபமும் ஏத்தணும். திண்ணையில இந்த பக்கம் முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல வந்து திண்ணை வச்சு கட்டியிருந்தாங்க வீடு. வருவாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருவாங்க, போவாங்க. இப்பெல்லாம் வந்து திண்ணை இருக்கக்கூடிய வீடு பாக்குறதெல்லாம் ரொம்ப அரிது. இருந்தாலும் இப்பயும் சில இடத்துல எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த திண்ணையில 2 தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. மாடக்குழியில் 2 வீட்டு வாசல், அந்த காலத்து வீடெல்லாம் வாசல்ல மாடக்குழி மாதிரி ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, மாடம் மாதிரி வச்சிருப்பாங்க, முக்கோணம் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாடக்குழியில வந்து 2 தீபம் ஏத்தணும் அப்படின்னு. நிலப்படிக்கு 2, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது நிலப்படி. இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு. இது நான் என்னைக்கு சொல்றேன்னா, இது திருக்கார்த்திகைக்கு மட்டும் ஏத்தணும்னு நினைக்காதீங்க. தினமுமே வாசல் படியில 2 தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீட்டுக்காரர் விடைகாலையில 3 மணிக்கு எழுந்து வேலைக்கு போறாங்க, 5 மணிக்கு எழுந்து வேலைக்கு போறாங்கன்னு மனைவி என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே எழுந்திருந்து பல்லு தேய்ச்சி உங்களுடைய அன்றாட இதெல்லாம் முடிச்சு கணவர் வெளியில போறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வாசல்ல தீபம் எரியணும். வீட்டுக்காரர் வெளியில போகும்போது அதை பார்த்துட்டு போனாருன்னா அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு நல்ல இது. அந்த கார்த்திகை மாசத்துல மட்டும், அந்த திருக்கார்த்திகையில மட்டும் அந்த வாசக்கால்ல 2 தீபம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் ஏத்தக்கூடாது, ஏத்துறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்போதுமே அந்த நிலை வாசப்படிக்கு எப்போதுமே 2 தீபம் ஏத்தினால் நல்லது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சாமி படத்துக்கு கீழே 2 தீபம், அது குத்து விளக்கா இருக்கலாம், அகல் விளக்குல 2 விளக்கா இருக்கலாம், ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ சாமி படத்துக்கு 2 தீபம் ஏத்தணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெளியே யம தீபம் 1, அது தெற்கு திசையை நோக்கி இருக்கணும். அதே போல திருக்கோலமிட்ட இடத்துல 5 தீபம், வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுறீங்க இல்லையா, அந்த இடத்துல 5 தீபம் ஏத்தணும். இந்த 5 தீபம் நீங்க எப்படி தெரியுமா வைக்கலாம், ஒரு குத்து விளக்கு நடுவில் வச்சு அதை சுத்தி நீங்க தீபம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வச்சுங்க அப்படின்னு சொன்னா மொத்தம் 27 விளக்கு ஆறுது. அப்ப இந்த 27 விளக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு சிறப்பானது. ஒவ்வொரு தீபமும் ஏத்தி இந்த குழந்தைகளை எல்லாம் விட்டு விளக்கேற்ற சொல்லுங்க. இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது திருமணம் ஆகாதவர்கள், முக்கியமா பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், விளக்கேற்றுறது தப்பே கிடையாது. ஆண்கள் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் பெண்கள் செய்யறது இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் தயவு செய்து கிடையவே கிடையாது. ஆண்களும் விளக்கேற்றலாம். விளக்கேற்றி உங்களால முடிஞ்ச எவ்வளவு தீபம் உங்களால வீட்டுல ஏற்ற முடியுமோ அவ்வளவு தீபம் நீங்களும் விளக்கேற்றலாம். பெண்களும் அதே போல விளக்கேற்றலாம். பெண்கள் அன்றைய தினம் எப்படி இருக்கணும்னா, தலையை வாரிண்டு நம்ம லட்சுமி கடாட்சத்தோட இருக்கணும். அந்த பொண்ணு இந்த இதெல்லாம் இல்லாம புடவை கட்டிண்டு நல்லா அழகா இந்த விளக்கேற்றும் போது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா சுவாமி ஆத்மார்த்தமா வேண்டிண்டு பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, முன்னோர்களை எல்லாம் வணங்கி, அதே போல சுவாமி படத்துக்கெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அதுக்கப்புறமா எல்லாம் ஒரு தீபமா நீங்க ஏத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த தீபம் கொஞ்ச நேரம் வரைக்கும் அப்படியே எரியணும். அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கணும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது அந்த தீபம் எரிய கிட்ட இருந்து எண்ணெயோ நெய்யோ அது நீங்க என்ன போடுவீங்களோ அதை போட்டு கிட்ட இருந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நன்னா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. 2வது, அந்த விளக்கெல்லாம் அணைஞ்சு முடிஞ்சிடுறது இல்லையா, அதை எடுத்து இப்ப நீங்க மறுநாள் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா அதே திரியை யூஸ் பண்ணாம வேற திரி அதை எடுத்துட்டு வேற திரி போட்டு யூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாதி எரிஞ்சு கொஞ்சம் அதே என்ன பண்ணுவோம், கொஞ்சம் திரிச்சுட்டு அப்படியே விளக்கேற்றுவாங்க. அந்த மாதிரி ஏற்றக்கூடாது. ஒரு முழு திரியை பஞ்சு திரி போடுறீங்களா, எடுத்துட்டு வேற திரி போட்டு விளக்கேற்றுங்க. அதுதான் விசேஷமானது. ஸோ இந்த திருக்கார்த்திகை அப்படிங்கிறத வீட்டில் விளக்கேற்றி கோவிலுகளுக்கு போய் சென்று, கோவிலுக்கெல்லாம் போய் முருகன் ஆலயம் போக முடிஞ்ச முருகன் ஆலயம் போங்க. சுவாமி அம்பாள் உங்களுக்கு பக்கத்துல சிவாலயம் இருக்கா, சிவன் கோவில்ல போய் அதே போல தீபம் ஏத்துங்க. அதுதான் இன்னும் விசேஷம். வீட்டுல விளக்கேத்தின கையோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. அடுத்தது சிவாலயத்துக்கு போய் அங்க ஒரு 9 தீபம் எடுத்துட்டு போங்க. அங்க ஒரு 9 தீபமோ 12 தீபமோ கையில அகல் விளக்கு, எண்ணெய், திருத்தி பெட்டி எல்லாமே கையில எடுத்துட்டு போய் அங்க போய் விளக்கேத்துங்க. அங்க போய் எப்படி விளக்கேத்துறீங்க, விநாயகர் சன்னதி கண்டிப்பா இருக்கும், முருகன் சன்னதி கண்டிப்பா இருக்கும், சுவாமி அம்பாள் இருக்கும், அந்த கோவில மூலஸ்தானம் எது இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நந்தி பகவான் இருப்பார். ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கு, எல்லா மனசாலும் பிரார்த்தனை பண்ணி எல்லாத்துலயும் ஒரு விளக்கு ஏத்தின்றே வாங்க. அமோகமா இருப்பீங்க, எந்த குறை இல்லாம நன்னா இருப்பீங்க. அப்ப அந்த விளக்கேத்துறது கோவில்ல போயும் நம்ம விளக்கேற்றணும். கோவில்லையும் போய் விளக்கேற்றி அந்த சுவாமியை தரிசனம் செய்து முடிஞ்சா ஒரு அர்ச்சனை, சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதை விட வேற என்ன இருக்கு. திருக்கார்த்திகை அங்க கொடுக்கக்கூடிய சுவாமி பிரசாதம், கோவில்லையும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பேன், விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண, அந்த விளக்கும் நீங்க ஏத்தலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் உங்க வீட்டுல இருந்து நீங்க எடுத்துட்டு போறதும் இன்னும் சிறப்பானது. முக்கியமா இந்த கல்யாணமாகாத திருமணமாகாத பெண்கள் விளக்கேத்துறது இன்னும் சிறப்பு. அது இன்னும் சிறப்பானது. திருமணமாகி குழந்தைகளுக்காக நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த திருக்கார்த்திகை நாள்ல நீங்க விளக்கேத்துறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். நீங்க விருப்பப்படி உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும்.
அந்த ஒரு ஆண் சந்ததி இருக்கும், நல்லா அமோகமா இருப்பீங்க, எந்த குறை இல்லாம இருப்பீங்க. அந்த திருக்கார்த்திகை அப்படிங்கிறத தவற விடாதீங்க. சரிங்களா? சுபம்.